வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சிலருக்கு ஏற்படக்கூடிய மூலம், இரத்த மூலம், பௌத்திரம், இந்த பிஸ்டுலா, இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிக எளிய மூலிகை மருத்துவத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது உடலிலே வாத பித்த நிலை உயர்வுனால மூலாதாரத்தில் உஷ்ணம் மிகுந்து ஆசன வாய் பகுதியில் நரம்புகளில் ஏற்படக்கூடிய புடைப்பு, வீக்கம், நமைச்சல், இரத்த கசிவு, கட்டிகள் இதெல்லாம் ஏற்படும். இந்த தொந்தரவுகளை நீக்கக்கூடிய மூலிகை குப்பமேனி. இந்த குப்பமேனி மூலிகை அனைவருக்கும் தெரிந்தது தான். இரத்த மூலம் உள்ளவர்கள் இந்த குப்பமேனியை மோஷன் போனாக்க இரத்தமாக கசியும், மோஷன் போய் முடித்த உடனே. அது மாதிரி உள்ளவர்கள் இந்த குப்பமேனி மூலிகையை எடுத்துகிட்டு அந்த இலைகளை எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் அதில் சீரகம் சேர்த்து அரைச்சி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து தினசரி 2 வேளை காய்ச்சின பசும்பாலில் இதை ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு, ஒரே உருண்டையை சாப்பிட முடியலனாலும் இப்போ அந்த அளவுக்காக நான் சொல்கிறேன், அதை ஒரு இரு பகுதிகளாக கூட பிரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு எடுத்து தினசரி 2 வேளை, அதாவது 1/2 டீஸ்பூனு சீரகத்தை அதில் சேர்க்கணும். குப்பமேனி இலையில் சேர்த்து நன்கு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து தினசரி காலையிலையும் இரவுலையும் சாப்பாட்டுக்கு பின்பு 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தம் வர்றது நின்றுடும். பௌத்திரமாக இருந்தால், பௌத்திரம்னா அந்த ஆசனவாய் வெளிப்பகுதியில் ஒரு சின்ன மிளாப்பழம் மாதிரி இருக்கும். அதில் நீர் கசியும், சீழ் வரும், ரத்தம் கூட வரும். அது ரொம்ப நமக்கு சங்கடத்தை கொடுக்கும். அதுக்கு பேர் பௌத்திரம். வெளிப்பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் பௌத்திரம். பௌத்திரமாக இருந்ததுன்னா அந்த குப்பமேனி சாறு ஒரு 20 மில்லி எடுத்துக்கிட்டு, காய்ச்சிய பசும்பால் ஒரு 30 மில்லி, இது ரெண்டையும் கலந்து, இது மூலத்துக்கும் செய்யலாம், பௌத்திரத்துக்கும் செஞ்சுக்கலாம். காலையிலையும் இரவுலையும் 2 வேளையும் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு காரமான உணவுகளை தவிர்க்கணும், அசைவ உணவுகளை தவிர்க்கணும். புளிக்குழம்ப, வாயு அதிகரிக்கக்கூடிய பண்டங்களை, உருளைக்கிழங்கு, வாழைக்காயெல்லாம் தவிர்த்துட்டு 1/2 உப்பு காரம் இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எல்லா விதமான இந்த மூலம் பௌத்திர நோய்களும் படிப்படியாக நீங்கும். மேலும் இதுக்கான மற்ற மருந்துகளையும் சொல்கிறேன். இந்த மூலம் பௌத்திரம் உள்ளவர்களுக்கு பெருமருந்தாக பார்த்தோம்னா நாகப்பற்பம், நத்தை ஓட்டு பற்பம், நந்தி மெழுகு, இடிவெல்லாதி லேகியம், கருணை லேகியம் இவைகளெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த உடல்நிலை, அந்த பிரச்சனையுடைய தாக்கம் இதுக்கு தக்கபடி அதை சாப்பிட்டுட்டு வரும்போது பூரணமாக மூலம் பௌத்திர பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் செஞ்சோம்னா மீண்டும் மீண்டும் வரதான் செய்யும். எனவே இந்த உடம்பை திரும்பியும் இது மாதிரி மூலம் பௌத்திரம் வராத நிலைக்கு நம்மளுடைய உடம்பை ஸ்திரத்தன்மை உண்டு பண்ணக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை பயன்படுத்தி மேற்கண்ட பிரச்சனையிலிருந்து விடுபெற்று நலமுடன் வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.